வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து சிக்கன் 65 லேயர் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் 65க்கு தேவையான மசாலாலாம் போட்டு நம்ம வந்து கலக்கி வச்சிடணும் ஒரு ½ அன் ஹவர். நான் 1 kg ரைஸ்க்கு 1.5 kg சிக்கன் எடுத்திருக்கேன். லைட் மசாலா சாப்பிட்றவங்க இந்த பிரியாணி ட்ரை பண்ணலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் பட்டை லவங்கம் ஏலக்காய் தூள், 2 டீஸ்பூன் மைதா மாவு, 2 டீஸ்பூன் கார்ன்ஃபிளவர். நான் கலருக்கு வந்து 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. 1 முட்டை, 1 லெமன் சேர்த்துக்கோங்க. இது லெமன் நல்லா பிழிஞ்சு விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சட்டியில் வந்து எண்ணெய் காஞ்ச உடனே வந்து நீட்டு வாட்டில் 300 கிராம்ஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கன் வந்து 30 மினிட்ஸ் மேரினேட் ஆன உடனே வந்து அதே எண்ணெயில் வந்து அந்த சிக்கனையும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த வறுத்த சிக்கனை தான் நம்ம பிரியாணி மசாலாவில் யூஸ் பண்ண போகிறோம். லாஸ்ட்டில் கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சோண்டு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. லேயர் ரைஸ்ன்றதுனால ஒயிட் ரைஸில் வந்து அந்த டேஸ்ட் இருக்கணுன்றதுக்காக நான் டேஸ்ட்டுக்கு தேவையானதெல்லாம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிடுறேன். நீ ஒரு பாத்திரத்தில் ரைஸ் வேக வைக்கணும். அதுக்காக 4 பச்சை மிளகாய், கைப்பிடி கொத்தமல்லி, புதினா, லவங்கம், ஏலக்காய், ஷாய் ஜீரா 1 டீஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூனு, கொஞ்சோண்டு எண்ணெய், அதுக்கப்புறம் பே லீவ்ஸ் எல்லாமே போட்டு சைடில் தண்ணி கொதிக்கட்டும். வந்து இன்னொரு பாத்திரத்தில் கிரேவி செய்ய போகிறோம். நம்ம சிக்கனுக்கு வறுத்த எண்ணெய் இருக்குல்ல, அதுவே நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாய் எண்ணெயில் வதக்கிக்கோங்க. 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒன்றும் போடும்போது நல்லா வதக்கிக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. ரைஸுக்கான உப்பு ரைஸில் போட்டிருக்கேன். இது கிரேவிக்கான உப்பு. ஃப்ரை பண்ணி வச்சிருக்க ஃப்ரைட் ஆனியன்ஸில் கொஞ்சோண்டு லேயருக்காக எடுத்து வச்சுட்டு மற்றதெல்லாம் போட்டுருங்க. 1 டேபிள் ஸ்பூன் தயிர், 1/2 லெமன் சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு கொத்தமல்லி புதினா போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் எடுத்து வைங்க, லாஸ்ட் லேயர் பண்ணுறதுக்காக தேவைப்படும். தக்காளி ஆப்ஷனல் தான். நான் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் விட்டுடலாம். எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிக்கன் 65 எடுத்து போடுங்க. நான் வந்து 1 கிலோ ரைஸ் 10 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். பக்கத்தில் தண்ணி கொதிச்ச உடனே அந்த ரைஸ் எடுத்து உள்ளே போடுறேன். மசாலாவும் ரைஸும் ஒரே டைமில் ரெடி ஆகிற மாதிரி தான் செய்யணும். இது ரைஸ் வந்து ஃபுல்லாகவே வேக வச்சுருங்க. ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் அதை வடிகட்டிடுறேன். சைடில் வந்து பிரியாணி மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம லேயர் பண்ணுற வேலை தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏதாச்சும் ஒரு நல்ல பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நம்ம வந்து 3 லேயர்ஸ் ரைஸ் கொடுக்க போகிறோம். அதனால ஃபஸ்ட்டு லேயர் ரைஸ் கொடுக்கணும். கீழே ஃபுல்லாக ஒரு லேயர் ரைஸ் கொடுத்துருங்க. அப்புறமா கொஞ்சோண்டு அந்த பிரியாணி மசாலா போடுங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி, புதினா, ஃப்ரைட் ஆனியன்ஸ் போடுங்க. இப்போ அதே மாதிரி இன்னொரு லேயர் ரைஸ் போடுங்க. 1 லேயர் பிரியாணி மசாலா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, புதினா, ஃப்ரைட் ஆனியன்ஸ். இப்போ ஃபைனல் லேயர் ரைஸு, கொஞ்சமாக ஃப்ரைட் ஆனியன்ஸு, அதுக்கப்புறம் நான் கொஞ்சோண்டு சிக்கன் 65 எடுத்து வைக்க சொன்னால அது வந்து மேலே அப்படியே வச்சுடுங்க. இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா போட்டுருங்க. இப்போ வந்து தம் வந்து ஒரு 15 மினிட்ஸ் கொடுக்க போகிறோம். நான் வந்து நல்லா ஃபாயில் போட்டு மூடி 15 மினிட்ஸ் தம் கொடுத்துட்டேன். 15 மினிட்ஸ் தம்க்கு அப்புறம் திறந்து பார்த்தா சூப்பராக பிரியாணி ரெடியாக இருந்துச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கும் வேணும்னா ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.